எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எஸ் 110 இந்த எஸ் 110 தானுங்க. அது வந்து எஃப்ஆர் பேப்பரில் பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் கண்ட்ரோல் கன்சிடரேஷன்ஸ். இது வந்து சிஏ ஃபைனலுக்கு சிஎம்ஏ ஃபைனலுக்கு யூஸ் ஆகும். அக்யூசியேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வித்வுட் கன்சிடரேஷன்ஸ். பேரண்ட்டு பைஸ் ஷேர்ஸ் ஆஃப் சப்சிடரி. எப்போ யூஸ்வலாக நம்ம வந்து கண்ட்ரோல் எப்போ எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி வாங்குது, பேஸ் மணி கெட்ஸ் கண்ட்ரோல், அவ்வளோதானே. இப்போ பேரண்ட் வந்து 60% ஷேர்ஸுக்கு 10 லட்ச ரூபா பே பண்ணுது. பட் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் இஸ் அப்டேன் வித்வுட் பையிங் ஷேர்ஸ். மேலே கடையில் வந்து 60% ஷேர்ஸ் வாங்கிச்சு, அப்போ கண்ட்ரோல் 50% மேலே போயிடுச்சு, 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் எடுத்துறீங்க. திஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ கான்ட்ராக்ட். அப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமையே, அதாவது சரி, கண்ட்ரோல் இஸ் அப்டேன் வித்வுட் பையிங் ஷேர்ஸ், ஷேர்ஸ் வாங்காமல் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துறீங்க. எப்படின்னா திஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ ஒன்லி கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். எக்ஸாம்பிள், ஓட்டிங் அக்ரிமெண்ட். இப்போ 50% மேலே ஓட்டிங் பண்ணாவே நான் வந்து ஷேர் அதில் வந்து கண்ட்ரோலிங் பவர் எடுத்துடுறேன். மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட், பவர் டு அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ். இந்த பவரை எடுத்துட்டா நீங்கள் ஷேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ த பேரண்ட் கண்ட்ரோல் சப்சிடரி ஈவன் வித்தவுட் கெட்டிங் 0% ஆஃப் ஷேர்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அர்ஜித்னு ஒரு பேரண்ட் கம்பெனி, சப்சிடரின்னு ஒரு முருகன் கம்பெனி. இந்த அர்ஜித் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் த்ரூ கான்ட்ராக்ட். அப்போ பேரண்ட்டோட ஹோல்டிங் வந்து 0% தான். பட்டு அஜித் கம்பெனி, அஜித் லிமிடெடு கேன் அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ், கண்ட்ரோல் பாலிசிஸ், டெசிஷன் மேக்கிங். தேர்ஃபோர் அஜித் லிமிடெட் கண்ட்ரோல் த முருகன் லிமிடெட். ஸோ முருகன் லிமிடெட் பிகம்ஸ் அ சப்சிடரி. இது எல்லாத்துக்கும் தெரியும். வை கன்சல்டேஷன் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, அண்டர் இந்தியாஸ் 110 பிரகாரம் consolidation depends on control, not shareholding. This is very, very important. Control exists when power over investee, exposure to variable returns, ability to affect returns. If these three exist, subsidiary relationship exists. So even 0% of shares, consolidation is required. Steps in consolidations. Part 1 என்ன சொல்றாங்கன்னா, parent PC 0% holding. ஏன்னா அவருக்கு buying of shares எதுவும் nothing. அப்போ ஐடென்டிஃபை நெட் அசெட்ஸ் ஆன் டேட் ஆஃப் அக்யூசியேஷன். என்னங்க சார், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. ஷேர் கேபிட்டல் 20,000 ரூபா, ரிசர்வ்ஸ் 20, மொத்தம் நெட் அசெட் வந்து 1 லட்ச ரூபா. அப்போ என்சி என்ன வரும்னா, சின்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல வந்து பேரண்ட் 0 வருது, என்சி 100%. அப்போ என்சி தான் 1 லட்ச ரூபா வரும். அப்போ குட்வில் பார்த்தீங்கன்னா இவன் எதுவுமே செய்யல. பேரண்ட் குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் தானே, கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சி மைனஸ் நெட் அசெட். அப்போ கன்சிடரேஷன் இங்கே எதுவும் கிடையாது, என்சி மட்டும் இருக்கும். அப்போ 1 லட்ச ரூபா. இப்போ குட்வில் 0. ஸோ நோ குட்வில், நோ கேபிட்டல் அசெட்ஸ். நல்லா புரிஞ்சு. கன்சிடரேஷன் 0, என்சிஐ வந்து 1 லட்சம், நெட் அசெட் 1 லட்சம். அப்போ 0 தானே வரும் குட்வில். இப்போ கன்சல்ட் பேலன்ஸ் என்ன செய்வீங்க, பேரண்டோடைய அசெட்டு, சப்சிடிஸ் அசெட்டு ஆட் ஃபுல்லி, என்சிஐ வந்து நீங்கள் சேர்த்துருவீங்க. பேரண்ட் பிகாஸ் பேரண்ட்ஸ் நோ ஷேர்ஸ் பட் கண்ட்ரோல்ஸ் த கம்பெனி. ஏன்னா பேரண்ட்டோட அசெட்டில் சப்சிடி அசெட்டு நீங்கள் சேர்த்துக்குவீங்க. அப்போ என்சிஐ ஒன்று காமிப்பீங்களே. அப்போ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன்னா, கண்ட்ரோல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் வந்து ஷேர்ஸ். ஆனால் கண்ட்ரோல் வந்து பவர் டு டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ். எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் சொல்கிறேன். அப்போ கான்ட்ராக்ட் கண்ட்ரோல் எஸ், ஓட்டிங் ரைட்ஸ் அக்ரிமெண்ட் எஸ், போர்டு அப்பாயின்மெண்ட் பவர் எஸ், இது எல்லாமே இருந்தாவே கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. ஓனர்ஷிப் தான் ஷேர்ஸ் தேவை, ஆனால் கண்ட்ரோலுக்கு வந்து ஷேர்ஸே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ரியல் டைப்பில் பாருங்கள். கம்பெனி ஏ சைன்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வித் கம்பெனி பி. அக்ரிமெண்ட் சேஸ் என்ன சொல்றது, ஏ அப்பாயிண்ட் சிஓ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கலாம். ஈவன் எனக்கு ஒரு 0% ஷேர்ஸ் இது. அப்போ ஸ்டில் கண்ட்ரோல் பி. ஸோ பி பிகம் சப்சிடரி ஆஃப் ஏ. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கன்சிடரேஷன் 0வா இருந்தாலும், பேரண்ட் அதாவது பேரண்ட் ஷேர் 0 இருந்தாலும், என்சி வந்து 100% ஆக இருந்தாலும், சப்சிடரிஸ் வில் கன்சாலிடேட்டட் வென் திஸ் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.